ஆவி பிடிக்கிறதுனால காது மூக்கு தொண்டைக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா? ஹாய், நான் உங்கள் டாக்டர் ஜானகிராம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது ஸ்டீம் இன்ஹலேஷன்னால காது மூக்கு தொண்டையை எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? சாதாரணமாக சொன்னால் ஆவி பிடிக்கிறதுனால காது மூக்கு தொண்டைக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா? ஆவி பிடிக்கிறது காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். எப்படி அப்படின்னா, ஹாட் டெம்பரேச்சர் பெட்டர் தேன் கோல்ட் டெம்பரேச்சர். அது உங்களுக்கே தெரியும். த்ரோட்டில் கொஞ்சம் சுடு தண்ணி குடித்தா பெட்டர். ஸோ அதனால் ஸ்டீம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால நல்லா இரிட்டேஷன்லாம் குறைக்கும். ரெண்டாவது நம்ம சப்போஸ் சளி இருக்குது அப்படின்னா அந்த சளியை ரொம்ப லூசன் ஆக்கும். அது ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஏதாவது இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி இருந்தால் அதை குறைக்கும். அதாவது வலி இந்த மாதிரி இருந்தால் குறைக்கும். இப்போது ஸ்பெசிஃபிக்காக மூக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது. சைனஸ் பிரச்சனையில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூக்கில் சளி நிறையா கோத்துக்கும். அதே மாதிரி சளி ரொம்ப திக்காக இருக்கணும். நிறைய குழந்தைங்களுக்கு திக்கான சளி இருக்கும். ஸோ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே சலைன் ட்ராப்ஸ், அதாவது ஜஸ்ட் நார்மல் சலைனை டிஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம், அதை மூக்கில் ஊற்றினா பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆவி பிடிச்சா, அதாவது அந்த வெப்பம் இருக்கும் பொழுது டைரெக்டாக ஆவி பிடிக்க வேணாம். பட் அந்த ரூமில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆவி வச்சா அது அந்த மியூக்கஸை நல்லா தின் ஆக்கிடும். அதே மாதிரி கொஞ்சம் ஹாட் அட்மாஸ்பியர் பெட்டர் நம்ம நோஸ்க்கு. ஸோ இது மூக்கை பொறுத்த வரைக்கும் சைனஸ் பிரச்சனை அவ்வளவுக்குமே ஆவி பிடிக்கிறது பெட்டர். ரெண்டாவது த்ரோட்டில் இரிட்டேஷன் இருக்குது, த்ரோட்டில் டான்சல் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, ஜுரம் இருக்குது அப்படின்னா ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி அப்படின்னா, அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சிரும், வலியை குறைக்கும். அதே மாதிரி நம்ம இரும்பல்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ பேசிக்காக இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் த்ரோட்டுக்கும் ரொம்ப உதவுது. இப்போது நெஞ்சில் சளி இருந்துச்சு அப்படின்னா அந்த சளிக்கும் ரொம்ப உதவும். அது ஏன் அப்படின்னா, அந்த சளியை மெலிதாக்கிடும். திக்காக இருக்கிற சளியை மெலிதாக்கிடும். அதனால் இருமும் போது அது சளி வெளியில் வந்துடும். அதனால ஸ்டீம் இன்ஹலேஷன் அப்படின்றது ஜென்ரலாகவே காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போ அது தீங்கு விளைக்கும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன செய்வாங்க, டைரக்டாக மூஞ்சி அதுக்குள்ளே போட்டு ரொம்ப நாய் வேது பிடிப்பாங்க. அந்த ஹீட்டு நிறைய போய் அது பாக்டீரியாவை கொல்லுமோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி பிடிச்சா சில சமயம் புண்ணு கூட உண்டாக்கலாம். ஸ்டீமில் என்ன சார் கலக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த யூக்கலிப்டஸ் ஆயில், ஜென்ரலாக கொஞ்சமாக யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டால் அது சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் அதில் சில டேப்லெட்ஸ் கூட நாங்கள் கொடுப்போம். பச்சையாக சில மாத்திரைகள் இருக்கும், அதை நாங்கள் தான் கொடுப்போம், இஎன்டி கொடுப்போம். அதை போடும்போது நல்ல அதை டைலேட் பண்ணும், அந்த ப்ராங்கையெல்லாம் டைலேட் பண்ணும், த்ரோட்டை நல்லா சூதன் பண்ணும். ஸோ பேசிக்காக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குரல் நான் இருக்குல்ல, அந்த குரல் நானுக்கு ரொம்ப முக்கியமானது நீர் தான், தண்ணீர். அதனால தான் நம்ம சாதகம் பண்ணும்போது நிறைய பேர் நீங்கள் பார்த்துப்பீங்க, அதாவது ரிவர்ஸ்குள்ளே நெஞ்சு வரைக்கும் தண்ணி வச்சுட்டு அவங்க சரி கமா பதாலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும், ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஹியூமிடிட்டின்றது அந்த குரல் நானை ரொம்ப நல்லாக்கும், அதாவது உங்கள் குரல் நல்லாகும். ஸோ எல்லா சிங்கர்ஸுமே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணின்றது தான் பெஸ்ட் டானிக் ஃபார் வோக்கல் கார்ட். ஸோ இந்த ஸ்டீம் அப்படின்றது அப்பப்போ இன்ஹேல் பண்ணும்பொழுது உங்கள் வோக்கல் கார்ட் ஹைஜீனையும் நல்லா மெயின்டைன் பண்ணும். கொஞ்சம் சிங்கர்ஸ்லாம் அப்பப்போ ஸ்டீம் பிடிக்கிறதுனால இன்னும் பெட்டர் அவங்களுக்கு. ஸோ வோக்கல் கார்டுக்கும் பிரச்சனை குறையும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சளி இருந்தால் அதை தாராளமாக அந்த வெப்பத்தை வைக்கலாம். அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை, காதில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட அது எஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா, இப்போ நம்ம காதில் இருக்க முக்காவாசி பிரச்சனை மூக்குனால தான் வருது. இப்போ காதில் சி வருது டாக்டர், திடீர்னு வலி வருது டாக்டர் அப்படின்னா யூஸ்வலாக அது ஏஓஎம் ஆயிருக்கலாம். யூஸ்வலாக அது அக்யூட் ஆடிட்டிஸ் மீடியா அப்படின்ற கண்டிஷன். அது ஏன் அப்படின்னா, மூக்கில் சளி பிடிச்சா மூக்குக்கும் காதுக்கும் நடுவில் ஒரு டியூப் இருக்குது, இஸ்டேஷன் டியூப்னு. அந்த டியூப் வழியாக அந்த கிருமி பரவி அது காதை பாதிக்கும். ஸோ காதில் என்ன ஆகும்னா, கெட்டியாக தண்ணி கோத்துக்கும். அந்த கெட்டியான தண்ணியை கொஞ்சம் லூசன் படுத்துறதுக்கும் இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டீம் இன்ஹலேஷன் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது? மூக்கில் சைனஸ் பிரச்சனையை ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி காதில் செக்ரிட்டரி ஆடிட்டிஸ் மீடியா இருந்தால் அதை ஹெல்ப் பண்ணுது. தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி குரல் நான்லேயும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ காது மூக்கு தொண்டை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஸ்டீம் சாதாரண ஒரு பெரிய விலையே கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக ஒரு பாயில் பண்ணி வாட்டரை அந்த ரூமில் வச்சுட்டா அந்த வெப்பம், அந்த கொஞ்சம் ஹீட் ஆனது
டெஃபினட்டாக வந்து ஒரு காது மூக்கு தொண்டை பேஷண்ட்டை வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது சாதாரண ஒரு டிப்பு தான், பட் ஆனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரியணுமா, இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பேசுகிறது வந்து டைரெக்டாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.